அவன்மையை தந்திரியா அல்லாஹ், இப்படி பொருளை விளங்கி துவாக்கள் ஓதணும். நான் அண்மையில ஒரு ஸ்கூலுக்கு போனேன். கறிக்கட்டைன்னு சொல்லுவாங்க, இங்க சொல்ற கரம்ப தானே கறிக்கட்டைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? எங்க ஹிதாயத் நகர் அந்த ஸ்கூல்ல போன நேரம் நான் ஒரு அற்புதமான காட்சியை பார்த்தேன். 2 தடவைகள் போயிருக்கிறேன் நிகழ்ச்சிக்காக. ஒவ்வொரு தடவையும் நான் நிகழ்ச்சிக்கு போகும்போது காலையில அசெம்பிளிக்கு முதவே பஸ்ல வரும்போதே நான் ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு கார் இருக்கிறார். நான் அவருடைய தொனியில தான் நான் ஹிஃபுல் குர்ஆனை பாடமாக்கினது, இந்த ஜுசுக்களை மனனம் பண்ணது. அதே மாதிரி ஓதுற ரொம்ப பிடிச்ச ஒரு காரி, மிக பிரபல்யமான ஒரு காரி, ஷேக் மிஷாரி ராஷித் என்று சொல்லக்கூடிய ஒரு காரி. அந்த ஸ்கூலுக்கு போன நேரம் நான் கண்ட ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, என்ன ஒரு நண்பர் இருக்கிறாங்க ரொம்ப நெருங்கிய, சஃபான் மௌலவின்னு சொல்லி. அவரு 2 தடவை என்ன அழைச்சிட்டு போறாரு. போகும்போது ஒவ்வொரு தடவையும் நான் அவர்கிட்ட சொன்னேன், ஷேக் இதை பார்க்கும் போதே என்ன ஒரு சந்தோஷம் தெரியுமா? ஸ்கூல் ஆரம்பிக்கும் அரை மணித்தியாலத்துக்கு முதவே அந்த பாடசாலையில அந்த ஜுசு அம்மா கிராத் போடப்பட்டிருப்பேன். அரை மணித்தியாலத்துக்கு 7:30 மணிக்கு அசெம்பிளி தொடங்கும் வரையும் கிராத் முழு ஸ்கூலுக்கும் கேட்டுட்டே இருக்கும். உண்மையா ஒவ்வொரு பாடசாலையும் நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயம் அது. உங்களுக்கே தெரியாம யாராவது பாடசாலை, இந்த ஸ்கூலுக்கு இன்னொரு பாடசாலை கீதம் இருக்குதா? உங்களுக்கு இன்னும் இருக்குதானே? அந்த பாடசாலை கீதத்தை கொப்பியில எழுதி பேச்சுக்கு பாடமாக்குற மாதிரி, பேச்சு போட்டிக்கு போற மாதிரி பாடமாக்கிக்கிறீங்களா? இல்ல. 10 தடவை கேட்கும் போது தானா பாடமாகிரும். தேசிய கீதம், இலங்கை நாட்டின் தேசிய கீதம் ஒவ்வொரு புக்லயும் இருக்குது, போய் பாருங்க. முதலாவது திறந்தீங்கன்னாலே தேசிய கீதம் இருக்கும். யாராவது தேசிய கீதத்தை பார்த்து இப்படி பாடமாக்கிக்கிறீங்களா? இல்ல. அது கேட்டு கேட்டே பாடம். குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். எப்படி வரலாறு, விஞ்ஞானம், கணிதம் என்று அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே மாதிரி குர்ஆனை பாடமாக்குவதற்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம், இந்த ஸ்கூல்ல அப்படி போட்டு ஒவ்வொரு நாளும் அந்த ஜுசு அம்மா முழுக்க கேட்டு 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 இருந்தா உங்களுக்கே தெரியாம என்ன ஆகிரும்? ஒரு 3-4 மாசத்துல பாடசாலையில் உள்ள அத்தனை பேருக்கும் எப்படி தேசிய கீதம் பாடமோ, எப்படி பாடசாலை கீதம் பாடமோ, அதே மாதிரி ஜுசு அம்மா அவ்வளவும் பாடமாகிரும் இன்ஷா அல்லாஹ். சரி, அதே மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்டா, இப்ப அங்க கண்ட ஒரு நல்ல விஷயத்த நான் இங்க பேசுறேன்னா